இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னோட பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? நான் ஹஸ்பண்டா நடிச்சதா, அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னதா, இல்ல துளசி மனைவியா நடிச்சதா? அதாவது துளசியோட அப்பா உன் கோவத்துக்கு காரணம் எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் கேக்குறேன். ரொம்ப இன்டென்ஷனலா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். என்னோட பிரச்சனை நீங்க ஹஸ்பண்டா நடிச்சது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஜனனி? நான் துளசிக்கு ஹஸ்பண்டா நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல போனா நான் இன்னும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான். என்கிட்ட துளசிக்கு உரிமை இருக்கு. துளசிய ஒய்ஃபா பாக்குற உரிமை எனக்கும் இருக்கு. எங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல ஜனனி. நான் கட்டின தாலி இன்னும் அவங்க கழுத்துல தொங்கிட்டு. ஆனா நாங்க ரெண்டு பேருமே அப்படி இல்லை. ஜனனின்னு ஒருத்தி எப்ப என் வாழ்க்கையில திரும்ப வந்தாலும் அந்த நிமிஷமே துளசி என்னை விட்டு ஒதுங்கிட்டாங்க. நானும் ஒதுங்கிட்டேன். துளசி வேற, ஜனனி வேற. அன்னைக்கே தாலியை கட்டி கொடுத்துட்டு போக துளசி ரெடி ஆயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் தாலியை கட்டக்கூடாது, டிவோர்ஸ் வாங்கணும், டிவோர்ஸ் வாங்காம வெளியே போனா மறுபடியும் பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லி துளசியை இங்க தங்க வச்சிருக்க. அதுல உனக்கும் பங்கு இருக்குல்ல. ஆனா இப்ப நீ துளசியை மட்டும் அசிங்கப்படுத்தல, என்னையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திட்டு. அப்போ எனக்கு பொசசிவ்னஸ் இருக்க கூடாதா? பொசசிவ்னஸ் வேற, சந்தேகம் வேற. துளசி நினைச்சிருந்தா என்கிட்ட சண்டையை போடலாம். சிவா எனக்கு வேணும்னு சொல்லிருக்கலாம். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். அவங்க அப்படி எதுவுமே பண்ணலையே. மாச கணக்குல என் கூட ஒரே ரூம்ல இருந்தாங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தா நானும் துளசியும் பிசிக்கலா ஒன்னா இருந்திருக்கோம். துளசியால என்ன மாத்திருக்க முடியும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. நான் தான் விரட்டி விரட்டி அவங்களை காதலிச்சிருக்கேன். 100 நாள்ல அவங்களை ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு நான் சபதம்லாம் போட்டிருக்கேன். ஆனா துளசி கொஞ்சம் கூட சபலப்படலையே. இதுதான் சரியான சந்தர்ப்பம். துளசி அப்பா கிட்ட மேட்ரை ஓபன் பண்ணி டீட்டெயிலா சொல்லிட்டா துளசிய கையோட அடிச்சிட்டு போயிடுவார்ல. அதுதான் எனக்கும் சரின்னு படுது. ஓபன் பண்ணிடலாமா? துளசி கிட்ட நம்மளால நேருக்கு நேரா போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. குறுக்கு வழியில தான் அடிச்சு தூக்கணும். சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா நாம நேரடியா சொன்னா அப்பாவுக்கு கோபம் வரும். அப்புறம் ஆக்ஷன் வேற மாதிரி எடுத்தா தாங்க முடியுமா? இங்க பாருங்க, ஏதாவது பண்ணி என்ன சிக்க வச்சிடாதீங்க. நான் ஏகப்பட்ட கனவுகளோட இருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்க. துளசி அப்பா கிட்ட மேட்ரை நாம டெலிவரி பண்ணக்கூடாது. இந்த ஜனனிய வச்சு சொல்ல வைக்கணும். எப்படி? சூப்பர். அதான் நம்ம குரூப்புக்கு நல்லது. மாப்பிள்ள சிவாவையும் துளசியையும் ஒரு வாரம் காஞ்சிபுரத்தை கூட்டிட்டு போய் சிறப்பா விருந்து கொடுத்து அனுப்பலான்னு இருக்கேன். ஜனனி, உன்னோட சிவா மாமா பாரி போக போறாரு. துளசி சொல்லிடு. முடியாதுன்னு சொல்லு. சொல்ல முடியாதுன்னு. அண்ணன், சிவாவுக்கு முக்கியமான வேலை இருக்கு. உடனடியாலாம் அனுப்ப முடியாது. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமாமா, நானும் அதான் சொல்ல நினைச்சேன். இப்ப என்னோட வேலைகளை சிவா தான் கவனிச்சுக்கிறார். திடீர்னு ஒரு வாரம் அனுப்பிச்சா ரொம்ப கஷ்டங்க. கோச்சுக்காரங்க சம்பந்தி, இத்தனை நாள்ல கூப்பிட்டு போயிருக்கணும். வராம இருந்தது ஏன் தப்புதான். அதுக்காக யாரும் கோவப்படாதீங்க. ஐயோ, அதுக்காகலாம் கோவப்படலன்னு இங்க இருக்கிற சூழ்நிலைய சொன்னோம். இப்பதானே வந்திருக்கீங்க, உடனே கூப்பிட்டா எப்படி? இன்னொரு முறை வந்து கூப்பிடுங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். இத்தனை நாளா வராம இருந்தது ஏன் தப்புதான். அதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா பொண்ணு மாப்பிள்ளை இல்லாம நான் போக மாட்டேன்.
அப்பா ஏன் அப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏங்க நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல. இரு ராஜு, சம்மதி கிட்ட பேசிட்டு இருக்கல்ல, நீ குறுக்க கூப்பிட்டா அவர் என்ன நினைப்பாரு? இத பாருங்க, நீங்க கண்டிப்பா மாப்பிள்ளை பொண்ண அனுப்பணும். நான் கூட்டிட்டு தான் போவேன். அமராவதி, ரம்யா கூப்பிட்டா ஜனனி வருவாளா? ஏன்? இல்ல நான் வேணா போய் கூப்பிட்டு வரட்டுமா? ஓகே. வர டைம் ஆகுதுல்ல. ஜனனி, நாங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். உட்காரு. இல்ல எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். உட்காரு. அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா என்ன சிக்க வச்சுட்டு நீங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவீங்க. வேண்டாம், நான் போறேன். ஏய், போட்டு விடுங்க. இந்த காலத்துல நல்லது சொன்னா யார் கேக்குறா? இந்த காலத்துல யாருக்கு நல்லது சொன்னாலும் இப்படிதான் தேவையில்லாம கெட்ட பேர் வரும். இப்ப இங்க இருந்து போவா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு மலேசியாக்கே போவா. எங்க போனா நமக்கு என்ன? இருந்தாலும் மனசு கேட்கல, என்ன பண்றது? மா, நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டா. ஜனனி, பரவாயில்ல, நீ போ. இந்த டிராமாவை இப்பவே ஸ்டாப் பண்ணணும். அவருக்கு தெரியப்படுத்துறத தவிர வேற வழியே இல்ல. இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் இத காப்பாத்திக்கணும். சிவா உனக்கு மட்டும் புருஷனா இருக்கணும்னு நீ நினைச்சா, கவலைப்பட்டா, உடனடியா அவர்கிட்ட போய், நீதான் ஜனனி, நீ மட்டும்தான் சிவாவுக்கு பொண்டாட்டி, அந்த துளசி இல்ல, அந்த துளசி ஏமாத்தி உள்ள வந்தவ, ஆனா சிவா அதை ஏத்துக்கல, வெறுப்புல இருக்காரு, ராசு மாமா சொன்னதுனால சிவாவும் சேர்ந்து நடிக்கிறாருன்னு தெளிவா சொல்லிட்டா நீ தப்பிச்சுக்கலாம்ல. சொல்லிதான் ஆகணுமா? ஆனா நாங்க சொன்னதா சொல்லக்கூடாது. சொல்றதும் சொல்லாததும் உன்னோட விருப்பம். ஆமா, நாங்க சொல்லி கொடுத்து நீயும் அத போய் சொல்லி, அதனால குடும்பத்துல பிரச்சனை நடக்க கூடாது, சரியா? நடந்தா நாங்க பொறுப்பில்ல. ஏன்னா உன்கிட்ட நாங்க இத யாரும் சொல்லல. நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்ல. நீ தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. நீ என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கோ. நானும் துளசியும் சிவாவை ஷேர் பண்ணிப்போம். சிவாவுக்கு 2 பொண்டாட்டி, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நீ சொன்னா எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன். இல்ல நூனு, நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சிவாவுக்கு எப்பவும் நான் தான் ஒய்ஃப், நான் மட்டும்தான் ஒய்ஃப். சோ துளசி அப்பா கிட்ட சொல்றதும் சொல்லாததும் உன்னோட விருப்பம். நீ தான் டிசைட் பண்ணணும்.